வரலாறு திரும்பவும் அப்படி தான் வரும். ஸோ 21 திமுக ஜெயிச்சுது. ஸோ 26 திமுக தோத்துரும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதியாக கடந்த 60 வருஷமாக இருக்குது. நான் சொல்கிறது இல்லை, வரலாறு சொல்லுது. அதாவது 71 கருணாநிதி 69 அவர் முதல்வர் ஆகிறாரு. அண்ணா மறைவுக்கு பிறகு 71 சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக அவர் அப்போ தான் ஜெயித்தார். ஒரே ஒரு முறை தான். அதுக்கப்புறம் எல்லா தேர்தல்களிலும் அவர் முதல்வராக இருந்தால் தோற்றுருவார். முதல்வராக இருந்தால் அடுத்து அவர் எலெக்ஷனில் அவர் முதல்வர் ஆக மாட்டார். இதுதான் திமுகவினுடைய வரலாறு, ஹிஸ்ட்ரி. நான் சொல்கிறது ஏன் ஆசை இல்லை, இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ அதனால் திமுக 71க்கு அப்புறம் இதுவரையில் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததில்லை. அதாவது 2வது டேர்ம் ஆட்சிக்கு வந்ததில்லை. அதனால் 21 அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ 26 அவங்க ஆட்சியை இழப்பது உறுதி. அதனால் அதிமுக வருவதும் உறுதி அப்படின்ற நிலைப்பாடு தான் 2.5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இருந்தது.